புகழ் பாடணும்னு நினைக்க வேல்மாறல் பாராயணம் பண்ணணும்னு நினைக்க ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில வேலை செய்யும். என்னன்னா, எந்த வினையினால் உங்களுடைய ஆசை நிறைவேறாமல் இருந்ததோ அந்த வினையை முருகனுடைய வேல் சம்ஹாரம் பண்ணும். அதுக்கப்புறம் தானா நீங்க கேட்டது வரும். ஆனா அதுல அழகு என்னன்னா, முருகன் மேல ஆசைப்பட்டு மனம் பக்குவமானோன்னு எதை விரட்டிட்டே போனீங்களோ அது கைக்கு வந்தோன்னே சே இவ்வளவுதானா பட அந்த ஒரு நிமிர்வு வரும் வாழ்க்கையில. எதை விரட்டிட்டு போனோமோ அது வந்ததுக்கு அப்புறம் அது பொருட்டே இல்லைன்னு ஆயிரும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கை நிறைய சர்க்கரை சாப்பிட்டீங்க, டீ குடிக்கிறீங்க, இனிக்குமே நிக்காதா? ஏன் இனிக்காது? அதுக்கு முன்னாடிதான் இனிப்பை சாப்பிட்டீங்களே. முருகங்கிற இனிப்பை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் இனிப்புன்னு நினைச்சீங்களோ அது வந்தா இனிக்காது. இதுதான் வாழ்க்கையினுடைய சூட்சுமம், இதுதான் வாழ்க்கையினுடைய தந்திரம், இதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம்.